இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டி அவல் தாளிக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, அவலை தண்ணியில் கோர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதில் சால்ட்டும் தேங்காயும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, வற்றல் மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாட்டு கட் பண்ணியிருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடு. அதில் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதில் கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வற்றல் மிளகாய். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நறுக்கினதை அதில் போடணும். வெங்காயம் நறுக்கினதை கொட்டணும். இதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இனி இந்த அவல் கோர்த்ததை அதில் கொட்டணும். நல்லா கிளறி கொடுக்கணும். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கணும். அவல் உப்புமா சரியாயிடுச்சு.